ஹலோ காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்தை ஆதிரை போட்டு உடச்சி விட்ருக்காங்க. வினோத்தை என்னமோ நீங்கள் நல்லவங்க, டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. திவாகர்லாம் போனதுக்கு இவர் தான் வந்து காரணமே. அவர் எப்போ பார்த்தாலும் நோண்டி 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 அவர் வார்த்தையை விட்டு கடைசியாக வந்து மக்கள் வந்து அவங்கள தூக்கி வெளியவே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆள் தான் இந்த வினோத்து அப்படிங்கிற மாதிரி ஆதிரை போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ இதனால் வீட்டுக்குள்ளே ஒரே பரபரப்பு. ஸோ இதனால் வினோத் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்ளை, தரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அதாவது காலையில் கிடையாது, ஒரு 11 மணிக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த டாஸ்கில் என்ன கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை வின்னராக இருந்தீங்க அப்படின்னா ரன்னராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆதிரி அவர்களும் சொல்லி முடிச்சிட்டாங்க. பார்வதியை பார்த்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன், கமருதீன் சூப்பராக கலக்கிறாப்பில், அவர் வேறு லெவலில் பண்ணிட்டாரு, நான் என்னமோ வெளியே இருக்கும்போது வந்து கமருதீன் தான் வந்து டைட்டிலே வின் பண்ணும் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து யோசித்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் வேறு மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் விக்ரமாக புகழ்கிறாங்க, வினோத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முடிச்சிட்டாங்க சொல்லி, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளர வராங்க. அப்படி உள்ளர வரும்போதே ஒரு மாதிரி சலசலப்பு வந்து ஏற்படுது. ஏன்டா நீங்கள் திரும்பி திரும்ப வந்து இதே மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க, போதும் விடுங்க, எல்லாம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி கனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஆட்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்வதி அவர்கள் வந்து விடலை. என்ன இப்போ உங்களுக்கு அவசரம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் யாருமே சொல்லவே கிடையாதா, எல்லாரும் தானே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவ வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ வந்து காமெடி பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்பயும் வெயிட் பண்ணுங்க, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சலசலப்பாயிறாங்க. குறிப்பாக வினோத் அவர்களை பற்றி நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு மாதிரி காண்ட் ஆயிடுறாரு வினோத். என்னாலலாம் கேட்க முடியாதும்மா, உன்னை பற்றி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து வினோத் நான் அமைதியாரண்ணா அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஆதிரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாகுது. அது என்னென்னா, ஆதிரி சொன்ன சில வார்த்தைகள் தான் அது பெரும் சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகரை பற்றி வந்து பேசியிருக்காங்க, வினோத் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்களை நீங்கள் என்னமோ ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஏதோ காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டைட்டில் தூக்கி கையில் கொடுத்துருவீங்க போல கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. அவன் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவான், இருந்தாலும் காமெடியில் வந்து மேட்ச் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம் கதை? ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஆள் கிடையாது வினோத். அவன் ரொம்ப மோசமான ஒரு ஆள். திவாகர்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கே அவர் தான் வந்து காரணமாக இருந்தார். விஜய் சேதுபதி சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல, ஆக்சுவலாக உங்களுடைய காம்போவெல்லாம் சூப்பராக இருக்குது, வைரல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வினோத் அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து திவாகர் அவர்களை வந்து நோண்டிக்கிட்டே வந்து இருப்பாப்புல. திவாகர் வந்து யாருடைய பிரச்சனைக்கு எப்போவே போனதே கிடையாது. ஆனால் இவரை தான் போய் எப்போ பார்த்தாலும் அவரை நோண்டி 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை வெறுப்பேற்றி வார்த்தைகளை வந்து விட வச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து அந்த ஆளை எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. அதே போல் தான் எனக்கு வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி திவாகரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆதிரை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வினோத் வந்து இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காண்ட் ஆகிறாப்புல. ஏங்க அவங்கவுங்க போனதுக்கு அவங்கவுங்க ஒரு காரணம் வச்சுருப்பாங்கங்க, இது என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதிரை இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போய் சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரியலாகவே நான் வந்து சொல்கிறேன், வைல்டு கார்டில் நான் வளர்ந்ததுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டேன். நான் எவிக்டாக வெளியே போகும்போது நான் டிசர்வ்டு கிடையாது, நான் வந்து எவிக்டாக போக வேண்டிய ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வைல்டு கார்டில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் நான் உள்ளே வரும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், வினோத்தை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். எப்படி வினோத் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத இன்னொரு முகத்தை வந்து காமிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் உள்ளே வந்து வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தாக்கா எல்லாருமே வந்து வினோத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு டர்ட்டி கேம்லாம் விளையாடல, நான் என் பாட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி வந்தனோ அந்த மாதிரி தான் வந்து வந்தேன். ஆனாலும் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏமா ஆதிரி, என்னம்மா இப்போ சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இவங்களே வந்து உள்ளர வரதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சுட்டு வந்தாங்களாம், வினோத் அவர்களுடைய இன்னொரு முகத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் அப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கல, புதுசாக வந்து ஒரு ஆளாக நான் வந்துட்டு இருக்கேன், ஸோ நான் என்னுடைய ஆட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஸோ அதனால் வந்து வினோத்தை பற்றி நான் சொல்லியே தீரணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா முருகா, என்னையா இது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போது நீ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்தியா, இல்லை நீ வந்து நியூ கமராக உள்ளர வந்து அதுக்கப்புறம் வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு நினச்சி வந்தியா?
இல்லை சரி ஓகே நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னாவது சொல்லாமல் இருந்திருக்கணும். இல்லை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கணும். இல்லை எக்ஸ்போஸும் பண்ணல, எக்ஸ்போஸும் பண்ண மாட்டேன், புது கமரா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குழப்பியே விட்டுட்டு இருக்காங்க இந்த ஆதிரை. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் வினோத் வந்து போனாப்புல போய் எல்லாரும் முன்னாடி நின்றுட்டு, இங்கே பாருங்க மக்களே, அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. வெரி சிம்பிள். அந்த ஆள் எவிக்ட் ஆகி வெளியே போனார் அப்படின்னா அது அவர் சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்தினார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார். மக்களுக்கு பிடிக்கல, தூக்கி வெளியே போட்டாங்க. அதுதான் காரணம். அதுக்காக நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் போயிட்டு நான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன், நான் வந்து எல்லாரையும் அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்து போற்றெல்லாம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த ஆள் என்னென்ன பேசியிருக்கான் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட வேலைகளை வந்து அந்த ஆள் பண்ணியிருக்காப்புல. விக்ரம் கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அவர்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாப்புல அடித்து. ஏன்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் என்னடா வெங்காயம் தெரியும், என்ன தெரியும், பார்க்குற எங்களுக்கு தெரியும். தகுதிங்கிறது, தராதரன்றது, ஜாதி வச்சு பேசுறது, ஆனால் நீங்கள் என்ன பிரவீனோட சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசுறது. ஏன் ஆதிரி இவ்வளோ பேச்சுக்கு வாய்க்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து அதுவும் இன்னும் 2 வாரம் சேர்ந்து இருந்து வந்த பிரவீன்ராஜ் வந்து ஒரு ஆள் வந்து இருக்காருல்ல, அந்த ஆள் வந்து சொல்லியிருக்காரு, இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு, ஆமாங்க அந்த ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய ஒரு ஆள், பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து சொல்லியிருக்காப்புல. இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஆதிரை? உங்களுடைய பிரச்சனைக்காக வினோத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்க அப்படின்றத ஓப்பனாக ஒரு இடத்துல போட்டு உடைக்கிற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருப்ப. நான் ரியலாக சொல்கிறேன், அந்த இடத்துல அந்த QC டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கும்போது காலை தூக்கி லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். காலை வந்து அவர் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. பக்கம் இருக்கக்கூடிய பாட்டிலை பற்றி அவர் கண்டுக்க கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது என் பாட்டில் எதுக்காகடா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போயிட்டு காலை தூக்கி உன் மேலே வச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தூக்கி மூஞ்சி மேலே காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து என்னமோ அப்படியே பயங்கரமாக அப்படியே என்ன சொல்கிறது, உத்தமர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஷத்தை போட்டு ஒரு கேவலமான ஒரு ஆட்டம் ஆடுறாங்க பாருங்கள். வேற மாதிரி ஒரு ஆட்டங்க இது. ரியலாக சொல்கிறேன், ஆதிரிக்கு கொடுக்கப்பட்டதை சிறப்பாக வந்து செஞ்சுட்டு நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் அதுக்காக உன்னை நீ நியாயப்படுத்திக்கிற பற்றியா, அந்த இடத்துல தான் நிற்கிற ஆதிரை. அதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. எவ்வளோ கேவலமான புத்தி உள்ள ஆள் நீ. எஃப்ஜே கிட்ட நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றது தெரியாமலையா இருக்குது, என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்றது என்ன தெரியாமலையா போயிடுச்சு. அப்புறம் QC டாஸ்கில் நீங்கள் எப்படியாருமட்ட ஆட்கள் எந்த மாதிரிலாம் வந்து பார்வதி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அந்த QC டாஸ்கில். எஃப்ஜேவும் ஆதிரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன வாய் அப்படி லபல்லான்னு ஆடும். எப்படி ஆடும். இப்போ வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களாம். இதில் வினோத் அவர்கள் அப்படி சொல்லி முடிச்சுட்டு, நான் யாரையும் காயப்படுத்தலைப்பா எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா, அவங்கவுங்க எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அவங்கவுங்க தான் காரணம், ஓகேவா, இதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்க பேர் பார்வதிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்காம தான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விக்கல்ஸ் ஒரு பக்கம் வந்து வராங்க. எப்படி விக்கல்ஸ் வந்து வராப்புல, அப்படிலாம் சொல்லாதீங்க, செய்யாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜால்ரா அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அதுவும் அவர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கமருதீன் சொல்லி ஆமாம் மச்சான் நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவோம் மச்சான் அப்படின்னு கமருதீன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சொல்லும்போது நீங்கள் ஜால்ரா அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஜால்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை, புரியுதுங்களா? ஜால்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி வினோத்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எங்கே இன்க்ளூடிங் வினோத் அவர்கள் என்ன அவர் பேர் விக்ரம் வந்து டார்கெட் பண்ணுறாங்கங்க. எவ்வளோ மோசமாக டார்கெட் பண்ணுறாரு தெரியுமா? என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனசு ஒரு மாதிரி ஆகிட்டாப்ல. ஜால்ரான்னு சொல்கிறதுல என்னங்க பிரச்சனை? எத்தனை பேர் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவன் அவர் உணர்ச்சி வசப்பட்டாருன்னா வார்த்தைகள் எப்படி வருதுன்னே தெரியாது, கொட்ட ஆரம்பிச்சிருவாப்புல. ஆனால் என்ன கெட்ட வார்த்தைகள் பெருசாக வராது, ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கும் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இங்கே யாருக்குமே தகுதி கிடையாதுன்ட்டாப்புல. மறுபடியும் தகுதியா? மறுபடியும் திவாகர் அவர்களே அந்த தகுதி பேட்டரில் தான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு தற்கொலை கூட்டம் வந்து நம்பிட்டு இருக்கு. தகுதி தராதரன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அவர் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவர் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு 1008 ரீசன்ஸ் இருக்குடா வெங்காயங்களை. பொம்பளைங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, பொட்ட பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களாக கூப்பிட்டு வாங்க ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருந்தார். லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது என்ன மாதிரியான கேவலமான நடைமுறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வக்காலத்து வாங்கி இத்தனை பேர் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாமல். மக்களே இதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன். இதை பற்றின நான் வினோத் வந்து சரி அப்படின்றத நான் சொல்ல வரல, ஓகேங்களா? ஆனால்
திவாகர் நல்லவன் சொல்லி ஒரு போர்ட்ரேல் வந்து இந்த இடத்துல பண்ணுறானுங்க பாரு, அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.